Hello students, welcome back to my channel Sparkland. இந்த வீடியோவில் நம்ம யூனிட் 2 எலக்ட்ரிக்கல் மிஷின்ஸில் ஃபர்ஸ்ட் டாபிக் டிசி ஜெனரேட்டர். டிசி ஜெனரேட்டரோட கன்ஸ்ட்ரக்ஷனும் ஒர்க்கிங் பிரின்சிபலும் மட்டும் இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு டிசி ஜெனரேட்டர்னால் என்ன? டிசி ஜெனரேட்டருங்கிறது ஒரு மிஷின். அது என்ன கன்வெர்ட் பண்ணோன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது தான் டிசி ஜெனரேட்டர். ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பிரின்சிபல் தான் பார்க்குறோம். ஸோ இதை பிளாக் டயக்ராமாக பாருங்கள். இன்புட் என்ன கொடுக்குறீங்க? மெக்கானிக்கல் எனர்ஜி. ஆனால் அவுட்புட் நம்மளுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கிடைக்கும். அதுதான் டிசி ஜெனரேட்டர். இந்த எனர்ஜி கன்வர்ஷன் எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிற பிரின்சிபலை பேஸ் பண்ணி இருக்கு. அதாவது ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷன். இப்போ இந்த ஃபாரடேஸ் லா ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் இண்டக்ஷனுங்கிற லாவை பேஸ் பண்ணி தான் ஒரு டிசி ஜென்ரேட்டர் என்ன பண்ணுதுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜியை எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுது. இந்த லா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, whenever the magnetic flux linking a conductor, an EMF is induced in it. The magnitude of EMF is proportional to the rate of change of flux linkage. அதாவது ஒரு கண்டக்டர் எப்போல்லாம் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணுதோ அப்போல்லாம் அங்கே ஒரு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும். இஎம்எஃப்ங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்னால் என்னென்னா, ஒரு கிவன் சர்ஃபேஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு தெரியும் உங்களுக்கு. மேக்னெட்டை சுற்றி இருக்கிற ஒரு சார்ஜோ கரண்ட்டோ உள்ள பாஸ் ஆனால் இருக்கிற அந்த ஏரியா தான் மேக்னெட்டிக் ஃபீல்ட். மேக்னெட்டை சுற்றி இருக்கிற ஏரியா. ஸோ அந்த ஒரு கிவன் சர்ஃபேஸில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கோ அதுதான் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ். இப்போ அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை ஒரு கண்டக்டர் எப்போல்லாம் கட் பண்ணுதோ அந்த கண்டக்டரை அதை கட் பண்ணுறப்போலாம் அங்கே என்ன இன்டியூஸ் ஆகுது, என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா இஎம்எஃப். இஎம்எஃப்ங்கிறது எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ், அதாவது கரண்ட். அதாவது நீங்கள் ஒரு எலக்ட்ரான்ஸ் மூவ்மெண்ட் இருந்தாலே அங்கே என்ன இருக்கும்? கரண்ட் இருக்கும் இல்லையா? ஸோ அப்படி ஒரு எப்போல்லாம் ஒரு கண்டக்டர் மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை கட் பண்ணுதோ அப்போல்லாம் அங்கே இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகுதுங்கிறதா இந்த பேசிக் லா. இந்த லாவை பேஸ் பண்ணி தான் நம்மளோட டிசி ஜென்ரேட்டர் என்ன பண்ணுது? ஒர்க் பண்ணுது. அப்போது இந்த மேக்னிடியூட் ஆஃப் இஎம்எஃப் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குதுன்னு பாருங்கள். ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். ஸோ உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகிற இஎம்எஃப் எதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்கும்? ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸ் லிங்கேஜ். இது இந்த லா. இந்த லாவை பேஸ் பண்ணி தான் இந்த டிசி ஜென்ரேட்டர் ஒர்க் ஆக போகுது. ஸோ டிசி ஜென்ரேட்டர்னால் என்ன, அது எந்த லாவை பேஸ் பண்ணி ஒர்க் ஆக போகுதுன்னு பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி அதோட கன்ஸ்ட்ரக்ஷன். டிசி ஜென்ரேட்டரில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். டிசி ஜென்ரேட்டரில் 2 மெயின் பார்ட்ஸ் இருக்குது. அது ஒன்று ஸ்டேஷ்னரி பார்ட், இன்னொன்று ரொட்டேட்டிங் பார்ட். அந்த ஸ்டேஷ்னரி பார்ட்டை நம்ம ஸ்டேட்டார்னு சொல்கிறோம். அது என்ன பண்ணுன்னா ப்ரொடியூசஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஸோ நீங்கள் அந்த லாலே பார்த்துட்டீங்க. ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு க்ரியேட் ஆகணும். அந்த அமௌண்ட் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோ இருக்கோ அது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸை எப்போல்லாம் கண்டக்டர் கட் பண்ணுதோ அப்போ தான் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும்? ஒரு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்லிட்டோம். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ப்ரொடியூஸ் பண்ணுற இடம் தான் என்னது? இந்த ஸ்டேஷ்னரி பார்ட். நெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் பார்ட். இதை நம்ம ரோட்டார்னு சொல்கிறோம். இது என்ன ப்ரொடியூஸ் பண்ணோன்னா எலக்ட்ரிசிட்டி. ஸோ ஸ்டேஷ்னரி பார்ட் ஸ்டேட்டார், அது மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ரொட்டேட்டிங் பார்ட்டுங்கிறது ரோட்டார், அது என்ன ப்ரொடியூஸ் பண்ணுது? எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ பேர்லேயே இருக்குது. ஸ்டேஷ்னரி பார்ட்டுங்கிறது ஸ்டாண்ட் பையாக இருக்கும், அதில் எந்த மூமெண்ட்டும் இருக்காது. ரொட்டேட்டிங் பார்ட்டு தான் இங்கே மூவ் ஆக போகுது. ஓகேவா? ரொம்ப கிளியராக 2 பார்ட்டாக நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம். ஒன்று ஸ்டேஷ்னரி பார்ட், இன்னொன்று ரொட்டேட்டிங் பார்ட். இப்போ இந்த கன்ஸ்ட்ரக்ஷனில் என்னெல்லாம் இருக்குதுன்னு நம்ம பார்த்துடலாம். ஸோ ஸ்டேஷ்னரி பார்ட்டெல்லாம் நான் இந்த பிங்க் கலரில் எழுதியிருக்கேன். ரொட்டேட்டிங் பார்ட்லாம் இந்த பர்பிள் கலரில் எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஸ்டேஷ்னரி பார்ட் எதெல்லாம் இங்கே யோக், இந்த அவுட்டர். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு அப்புறமா பார்க்கலாம். என்ன பார்ட்ஸ் இருக்குதுன்னு மட்டும் ஃபஸ்ட்டு பார்த்துருங்க. இந்த இடம் அவுட்டர் ஏரியா இருக்குல்ல, அந்த சர்க்கிள் யோக். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மேக்னெட்ஸ் இருக்குல்ல, இந்த மேக்னெட் மாதிரி இருக்குல்ல, இந்த 4 இது எல்லாமே போல்ஸ். ஓகேவா? இந்த 4 மேக்னெட், இந்த மேக்னெட் இது எல்லாமே போல்ஸ். இந்த
மேக்னெட்டில் இருக்கிற ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கு இல்லையா, இது வந்து போல் ஷூ. இந்த மேக்னெட் வந்து போல்ஸு, இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து போல் ஷூ. அப்புறம் அதில் ஒரு வைண்டிங் இருக்கு இல்லையா, ஒரு வயர் கனெக்ட் ஆகிருக்கிற மாதிரி இருக்கு இல்லையா, அது வந்து ஃபீல்டு வைண்டிங். இது எல்லாமே ஸ்டேஷ்னரி பார்ட். ஓகேவா. நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் பார்ட்டில் என்னெல்லாம் இருக்குதுன்னு பாருங்கள். இது வந்து ஆர்மச்சூர். இந்த டாட்டா லைன் இருக்கு இல்லையா, இது வந்து ஆர்மச்சூர். அதுக்குள்ளே இருக்கிற அந்த கண்டக்டர்ஸ் மாதிரி ஒரு இது இருக்குது, அது வந்து ஆர்மச்சூர் வைண்டிங். ஆர்மச்சூர் வைண்டிங். அதுக்கப்புறம் இங்கே ஒரு ரொட்டேட்டிங் பார்ட் இருக்குல்ல, இது வந்து காமுட்டேட்டர். இந்த இடம் வந்து காமுட்டேட்டர். நெக்ஸ்ட் வந்து இந்த 4 சைடும் இந்த மாதிரி ஒரு இது இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரஷஸ். அதுக்கப்புறம் இந்த சென்டரில் இருக்கிறது வந்து ஷாஃப்ட். ஸோ இப்போ இதில் என்னெல்லாம் பார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். ஸோ இண்டிவிஜுவலாக இது எதை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க, அதோட நீட் என்ன, அது எப்படி இதில் ஒர்க் ஆகுதுங்கிறத இண்டிவிஜுவலாக தனியாக அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஸ்டேஷ்னரி பார்ட்டை முடிச்சிடலாம். ஸ்டேஷ்னரி பார்ட்டில் என்னெல்லாம் இருக்குது, யோக்கு, போல்ஸு, போல் ஷூ, ஃபீல்டு வைண்டிங். ஓகேவா. ஸோ ஸ்டேஷ்னரி பார்ட்டில் இருக்கிற யோக், அதோட ஒர்க் என்னென்னா, அது வந்து ஒரு அவுட்டர் ஃப்ரேம் ஆஃப் த மிஷின். பார்த்தீங்கல்ல, அவுட்டர் ஃப்ரேம் ஆஃப் த மிஷின் அது என்ன பண்ணுது, ஒரு ப்ரொடெக்ஷனுக்கும் ஒரு சப்போர்ட்டுக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் இட் கம்ப்ளீட்ஸ் த மேக்னெட்டிக் பாத். உள்ளே க்ரியேட் ஆகிற மேக்னெட்டிக் பாத்தை அதுதான் கம்ப்ளீட் பண்ணும். அது எதை வச்சு மேக் பண்ணியிருக்காங்க, கேஸ்ட் அயன் இல்லைன்னா ஸ்டீல் வச்சு அதை யூஸ்வலாக மேக் பண்ணியிருக்காங்க. போல்ஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த 4 சைடும் மேக்னெட்ஸ் மாதிரி இருந்ததுல அந்த போல்ஸ், அந்த எலக்ட்ரோ மேக்னட்ஸ் எங்கே வந்து அது கனெக்ட் ஆகிருக்கு, யோக்கோட கனெக்ட் ஆகிருக்கு. யோக்கோட அது போல்ட் ஆகிருக்கு. ஸோ அதில் என்ன கேரி பண்ணியிருந்தது, அந்த போல்ஸ் வந்து ஃபீல்டு வைண்டிங்ஸை கேரி பண்ணியிருந்தது. அந்த ஃபீல்டு வைண்டிங்ஸ் அது கேரி பண்ணால் தான் அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் ப்ரொடியூஸ் ஆக முடியும். ஸோ இதான் போலோட நீடு. நெக்ஸ்ட்டு போல் ஷூ ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி பாருங்கள், ஒரு எக்ஸ்டென்ஷன் மாதிரி இருக்குல்லையா, போல்ஸ் இப்படி வந்து இந்த எக்ஸ்டென்ஷன் தான் என்ன, போல் ஷூ. ஓகேவா. ஸோ இந்த போல் ஷூ என்ன பண்ணுது, போலோட ஃபேஸை வைடன் பண்ணுது. எதுக்குன்னா மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸு ப்ரொடியூஸ் ஆக போகுது இல்லையா, அதை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் இந்த போல் ஷூ வந்து இப்படி மேக் பண்ணியிருக்கோம். இது வந்து ரிலக்டன்ஸை, அந்த மேக்னெட்டிக் ரிலக்டன்ஸ்னால் மேக்னெட்டிக் ரெசிஸ்டன்ஸை ரெடியூஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்து ஃபீல்டு வைண்டிங்ஸ் பார்த்திங்கன்னா போல்ஸில் நம்ம வைண்ட் பண்ணி வச்சுருந்துருப்போம். அதை வந்து எதால் மேட் பண்ணியிருக்காங்க, காப்பர் காயில்ஸ் வந்து அந்த போல்ஸ் மேலே இருக்குதா, அதுதான் ஃபீல்டு வைண்டிங்ஸ். இப்போ கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது அங்கே என்ன ப்ரொடியூஸ் ஆகும், அங்கே ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகுது இல்லையா, அதுக்கு தான் அந்த ஃபீல்டு வைண்டிங்கை நம்ம அங்கே வைண்ட் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா. இப்போது ஸ்டேஷ்னரி பார்ட்டில் இருக்கிற 4 பார்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் பார்ட்டான ரோட்டார், இதை நம்ம ஆர்மச்சூர்னு சொல்கிறோம். இதில் ஒரு 5 பார்ட்ஸ் இருக்குது. என்னெல்லாம், ஆர்மச்சூர் கோர், ஆர்மச்சூர் வைண்டிங், காமுட்டேட்டர், ப்ரஷஸ்ஸு, ஷாஃப்ட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக இண்டிவிஜுவலாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஆர்மச்சூர் கோர். இது எப்படி இருக்கும்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். இது எல்லாமே ரொட்டேட்டிங் பார்ட் தான். ஓகேவா. ஸோ ஆர்மச்சூர் கோர் எப்படி இருக்கும், சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். அதை நம்ம சிலிகான் ஸ்டீல் வச்சு லேமினேட் பண்ணியிருப்போம். எதுக்குன்னா அங்கே வந்து எட்டி கரண்ட் லாஸஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு. எட்டி கரண்ட் லாஸஸ்னால் என்னென்னா வேஸ்டேஜ் ஆஃப் ஹீட்டு. அங்கே நிறைய ஹீட் வேஸ்டேஜ் இருக்கும்போது அதை வந்து நம்ம வந்து எதை வச்சு ரெடியூஸ் பண்ண முடியும்னா, அந்த சிலிகான் ஸ்டீல் மாதிரி மெட்டீரியல் போட்டுட்டோன்னா அந்த ஹீட் வேஸ்டேஜ் வந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆகும். சரியா. அதில் ஒவ்வொரு ஆர்மச்சூர் கோர்லேயும் ஸ்லாட்ஸ் இருக்கும். அந்த ஸ்லாட்ஸ் எதுக்குன்னா அந்த ஆர்மச்சூர் வைண்டிங்கை, அந்த கண்டக்டரை கேரி பண்ணுறதுக்கு தான் அந்த ஸ்லாட்ஸ். இப்போ ஆர்மச்சூர் வைண்டிங்னா என்னென்னா, ஒரு காப்பர் கண்டக்டர்ஸ் நம்ம சொன்னோம்ல, ஆர்மச்சூரில் ஸ்லாட்ஸ் இருக்கும்னு, அந்த ஸ்லாட்ஸில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருப்போம். காப்பர் கண்டக்டர்ஸை அந்த ஸ்லாட்ஸில் ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கிறது தான் ஆர்மச்சூர் வைண்டிங். இப்போ ரொட்டேட் ஆகும்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு இஎம்எஃப் இன்டியூஸ் ஆகும் இல்லையா, அதுக்கு தான் அந்த ஆர்மச்சூர் வைண்டிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்ட் வந்து காமுட்டேட்டருங்கிறது என்னென்னா, இதுவும் சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் தான் இருக்கும். இது வந்து காப்பரால் மேக் பண்ணியிருந்திருப்போம். இதை வந்து நம்ம ஆர்மச்சூர் வைண்டிங்கோட கனெக்ட் பண்ணியிருப்போம். ஆர்மச்சூர் கோர் பார்த்தோம்.
நெக்ஸ்ட் அந்த ஆர்மேச்சர் கோரில் ஸ்லாட்ஸ் இருக்குன்னு பார்த்தோம். அந்த ஸ்லாட்ஸ்குள்ளே இருக்கிற கண்டக்டர் தான் ஆர்மேச்சர் வைண்டிங்னு பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ஆர்மேச்சர் வைண்டிங்கோட தான் என்ன கனெக்ட் ஆகிருக்கு, இந்த காமுடேட்டர் கனெக்ட் ஆகிருக்குன்னு பார்க்குறோம். ஓகேவா, இது வந்து ஒரு ரெக்டிஃபையராக ஆக்ட் ஆகுது. காமுடேட்டர் வந்து ஒரு மெக்கானிக்கல் ரெக்டிஃபையராக ஆக்ட் ஆகுது. அதாவது இட் கன்வெர்ட்ஸ் ஏசி இன்டு டிசி. ஒர்க்கிங் பிரின்சிபல் பார்க்குறப்போ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறப்போ நம்ம இதை எப்படி கன்வெர்ட் பண்ணுதுங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ரெக்டிஃபையர்னாலே அது என்ன பண்ணுன்னா அல்டர்னேட்டிங் கரண்ட்டை டைரக்ட் கரண்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான். அவுட்புட் வந்து டைரெக்டாக வர்றது தான் நம்மளுக்கு வந்து ரெக்டிஃபையரோட ஒர்க். இதுதான் காமுடேட்டர் நம்மளுக்கு இங்கே பண்ணுது. நெக்ஸ்ட்டு ப்ரஷஸ் வந்து காமுடேட்டரில் கனெக்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னா இது வந்து காமுடேட்டர், இது வந்து ப்ரஷஸ், 4 சைடு இருக்கு இல்லையா, இது வந்து ப்ரஷஸ். ஸோ இந்த ப்ரஷஸ் வந்து எதால் மேக் பண்ணியிருப்போம்னா கார்பன் பிளாக்ஸ். இது வந்து காமுடேட்டர் மேலே நம்ம இதை வந்து ரெஸ்ட் பண்ணியிருந்திருப்போம். அந்த ப்ரஷஸ் என்ன பண்ணுன்னா காமுடேட்டர்லேருந்து வர கரண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி எக்ஸ்டர்னல் சர்க்கியூட்டுக்கு நம்ம இப்போ ஜென்ரேட்டர் வந்து எதோட நம்ம வந்து எந்த லோடோட கனெக்ட் பண்ணியிருக்கோமோ ஸோ அந்த இதுக்கு சப்ளை பண்ணுறது தான் இது எதோட வேலை, ப்ரஷோட. நெக்ஸ்ட் பார்ட் வந்து ஷாஃப்ட் என்ன பண்ணுதுன்னா ஆர்மேச்சர் கோர் அண்ட் காமுடேட்டர் மேலே மவுண்ட் ஆகிருக்கு. அதாவது சென்டரில் இருக்கும் ஷாஃப்ட். பிக்சரில் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் ஒரு ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதுதான் ஷாஃப்ட். இப்போது இந்த ஆர்மேச்சர் கோர், காமுடேட்டர் இது எல்லாமே இது மேலே தான் மவுண்ட் ஆகிருக்கு. ஷாஃப்ட் என்ன பண்ணுதுன்னா அந்த மெக்கானிக்கல் பவர் வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ பேசிக்காக பாருங்கள், நம்மளோட டிசி ஜென்ரேட்டரோட ஒர்க் என்ன, மெக்கானிக்கல் எனர்ஜியாக எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக மாற்றுறது தான். அந்த மெக்கானிக்கல் எனர்ஜி மூவ் ஆகிறதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் என்னது, இந்த ஷாஃப்ட். இதுதான் வந்து என்ன பண்ணுது, அந்த இன்ஜினை மூவ் பண்ணுறதுக்கு அந்த சென்டர் பாயிண்ட் தான் அந்த ஷாஃப்ட். ஓகேவா, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். See you on next video. Subscribe my channel for more videos.